ஸோ டாடா ஏஐஏ ஷுப் முஹரத் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னிக்கு ஒரு லக்கி ஸ்டார்ட்டாக அமையுமா, இல்லை இவங்க இது வந்து ஒரு லிட்டில் சப்ஸ்டன்ஸோட செஞ்சுருக்கிற ஒரு சிம்பாலிக் பிராண்டிங் உடைய பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலிசியோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார்ச்சூன் Guarantee Secure Plan and Tata AIA Life Insurance Smart Fortune Plus Plan. இந்த ரெண்டு பாலிசியுமே நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி இன்டெப்தா வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்னா நாங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் பார்க்கலாம். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்ஸ் இதில் கிடைக்குது வித் கீ லைஃப் மைல் ஸ்டோன்ஸோட அலைன் பண்ணிக்கிற மாதிரி, லைக் உங்கள் சைல்டோட வெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் வெல்த்மே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியட் ஈக்விட்டி மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் மூலியமா க்ரோ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இதில் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க உங்க ஆப்சன்ஸ் உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அண்ட் நீங்க பே பண்ற ப்ரீமியம்ஸ் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டியில ஒரு லம்சம் பெனிஃபிட்க்கு அது கான்ட்ரிபியூட் ஆகும், இல்ல ஏதாவது அன்ஃபோர்சின் இவெண்ட்ஸ்ல டெத் பெனிஃபிட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் சப்போஸ் நீங்க வந்து MWPA இதை நீங்க ஆப் பண்ணீங்கன்னா, அதாவது மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இதை ஆப் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பாலிசி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி உங்க ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி ப்ரொடெக்டடா இருக்கும். ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து இது ஷீல்ட் பண்ணுது. இன்னொன்று இதுல இருக்க பெனிஃபிட் ப்ரொடெக்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை ஏதாவது ஒரு அன்ஃபோர்சின் ஹார்ட்ஷிப்ஸ் மூலியமா வேவ் ஆஃப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்க பிளான் ஆன் ட்ராக்ல இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்க கட்டுற ப்ரீமியம்ஸ் அண்ட் ரிசீவ் பண்ற பே அவுட்ஸ் இதுக்கு எல்லாமே நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணலாம் அஸ் பர் கரண்ட் டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ இன்னும் இந்த பாலிசியை பத்தி நீங்க இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசினா கண்டிப்பா நீங்க பாலிசி ப்ராஷர் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாலிசியை பத்தி நம்மளுக்கு இப்போ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட்ஸோட லைஃப் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா பண்டில் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அதாவது லைஃப் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பைன் பண்றாங்க. லைக் என்டோமென்ட் பிளான், யூலிப்ஸ், இது எல்லாமே பார்க்க ஒரு 2-in-1 டீல் மாதிரி இருந்தாலுமே ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார் ஃப்ரம் ஐடியல். ஏன் அப்படி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் ப்ரீமியம்ஸ், லோவர் கவரேஜ். பண்டில் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஹை ப்ரீமியம்ஸ்னால வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 50,000 rupees பர் இயர் வந்து ஒரு யூலிப்லையோ என்டோமென்ட் பிளான்லையோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் ஸ்மால் போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லைஃப் கவருக்கு போகுது, ரெஸ்ட் வந்து இன்வெஸ்டடாக தான் இருக்கும். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு சப்ஸ்டான்ஷியல் கவரேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore கூட உங்களுக்கு ப்ரீமியம் நீங்கள் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்னா ஜஸ்ட் 10,000 to 15,000 தான் ஆனுவலி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரீமியம் கம்பேர் பண்ணும்போது அந்த சர்ப்ளஸை நீங்கள் வேற ஏதாவது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தே ஃப்ரீ அப் த அமௌண்ட். அண்ட் நம்பர் 2, ஹை சார்ஜஸ் இன் யூலிப்ஸ். யூலிப்ஸ்ல ஜென்ரலி மல்டிபிள் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜஸ், இந்த மாதிரி எல்லா சார்ஜஸுமே டிடக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் தான் உங்கள் ப்ரீமியம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் என்ன ஆகுது, உங்கள் ரிட்டர்ன்ஸை எரோட் பண்ணிடுது இன் லாங் டேர்ம் பீரியட், எஸ்பெஷலி இந்த இனிஷியல் இயர்ஸ். அண்ட் நம்பர் 3, புவர் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் என்டோமென்ட் அண்ட் யூலிப்ஸ். ஸோ இந்த மாதிரி என்டோமென்ட் பிளான்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெப் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா 4 to 6% தான் ஆனுவலி கொடுப்பாங்க, பேர்லி பீட்டிங் இன்ஃப்ளேஷன். அண்ட் யூலிப் இதை விட ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே சார்ஜஸ்லாம் டிடக்ட் பண்ணக்கப்புறம் உங்கள் கைக்கு வர்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் SIP-ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை விட இதுல ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வரும். நம்பர் 4, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண இது அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா இப்போ 50,000 rupees ஆனுவலி நீங்க ஒரு பண்டில் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுவும் வெல்த் பில்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து ஏதாவது கோல் அச்சீவ் பண்றதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. லைக் உங்க ஒரு வீடு வாங்கணும், இல்ல உங்க சைல்டோட எஜுகேஷனை ஃபண்ட் பண்றதுக்கு, இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்றதுக்கே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே யூர் லைக்லி டு ஃபால் ஷார்ட். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிக்வேட் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சஃபிஷியன்டான இன்வெஸ்ட்மெண்ட் growth நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன, இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஃப்ரம் அ பர்சனல் ஃபினான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் we recommend the following foundation. அதாவது ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வித் அடிக்வேட் சம் அஷ்யூர்டா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். தென் உங்க ஃபேமிலிக்காக ஒரு செப்பரேட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்காங்க, preferably a family floater. அண்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்க. உங்களுடைய 6 to 12
months worth of expenses அது கவர் பண்ணுற மாதிரி இன்க்ளூடிங் இஎம்ஐஸ். இந்த 3 பில்லருமே பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டி நெட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு அலோவும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் இருக்குன்னா தென் நீங்கள் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ், லைஃப் கோல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் எல்லாமே அசஸ் பண்ணி ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அக்கார்டிங்லி யூ கேன் பில்ட். ஸோ இந்த மாதிரி பண்டில்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் இது 2 ஆப்ஜெக்டிவுமே உங்களுக்கு டைல்யூட் பண்ணிடும். அண்ட் இந்த மாதிரி பாலிசிஸில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு செப்பரேட்டாக ஃபஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க செப்பரேட்டானா கண்டிப்பாக இன்னும் லாங் டேர்மில் உங்களுக்கு பெட்டர் அவுட்கம்ஸ் கிடைக்கும், இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.